தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கர்த்தர் நடத்துவாராக. நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாய் சுகமாய் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 63ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் அது வந்தது. தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். இந்த நாள் தேவன் உங்களை மீட்டெடுக்கிற நாளாக, இந்த நாள் தேவன் உங்களை மீட்டெடுக்கிறதான வருடமாக, இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிற நாட்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் மாற்றுவாராக. தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் காலம் இந்த காலம். நீ விழுந்து போனாய், நீ உடைக்கப்பட்டு போனாய், உன் வாழ்க்கையில் சகலவற்றையும் இழந்து போனாய், எல்லாம் நிர்மூலமானது, எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அற்றுப்போனது. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தானியம் என்கிற ஆசீர்வாதங்கள், சகலவற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்பட்டது. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, உன் குறைவுகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீ விழுந்து கிடக்கிறாய். உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி யோசிக்கிறாய். இல்லை தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்கும் வருஷம், மீட்கும் காலம், மீட்கும் நாள் அது இந்த நேரத்தில் வந்தது. ஆமேன், ஆமேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்கிறதான நேரம், உங்களை மீட்டெடுக்கிறதான வருடம், உங்களை மீட்டெடுக்கிறதான நாளாய் இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைப்பாராக. தேவன் கிருபை செய்வாராக. விழுந்து போனதான தாவீதின் கூடாரம், கர்த்தர் அதை ஒரு நாளில் எடுப்பித்து கட்டக்கூடியதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அந்த தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டினது போல இன்றைக்கு உங்கள் கூடாரத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீட்டெடுக்கிற, எடுப்பித்து கட்டுகிற ஒரு வருடமாய் இந்த வருடத்தை, ஒரு நாட்களாய் இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவாராக. ஆமென்று அதை அங்கீகரித்து ஆமேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். தேவன் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடையவர்களை மீட்கும் வருடம் அது வந்தது என்று சொல்லப்பட்டது போல, இந்த நாட்கள் உம்முடையவர்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், உம்முடைய பிள்ளைகள், அவர்களை மீட்டெடுக்கிற ஒரு நாட்களாய், நேரமாய் இது அமைவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாள் கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கிற நாள். இந்த வருடம் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிற வருடம். இந்த காலங்கள், இந்த வருஷங்கள் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிற வருஷங்களாய் அவைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. God bless you. God bless you. God bless you.